ஸோ இப்போ நம்ம ஒரு ஹைவேக்குள்ளே இருக்கோம். 0 to 100 பார்க்கலாம். எஸ் 100 ரீச் ஆயிடுச்சு. ஸோ மேபி 10 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் பிச்சு உதறதுன்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் இது. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 99 பிஹெச்பி அண்ட் 152 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்குலாம் எந்த ஒரு விதத்துலையுமே குறை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸ்டியரிங் ரொம்பவே லைட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒன்று வரும். ஓகே, ஸோ நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் அது வந்து நம்மளை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கல. சீட்ஸ் வந்து நல்லா அக்காமடேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிசான் மேக்னைட் பார்த்தோம்னா நீங்கள் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வாங்குறதா இருந்தால் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார் வேணும் அப்படின்னு பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த கார் ரொம்பவே செட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸுமே அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ சப் 4 மீட்டரில் வர்ற ஒரு கார் தான். 2.5 மீட்டர்ஸ் தான் வீல் பேஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த சைஸ் அண்ட் ஆல்சோ இந்த வெயிட்டுக்கு இந்த இன்ஜினோட பவர் வந்துட்டு அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம தாராளமாக 80 to 100லாம் நம்ம ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணலாம். ஸோ இதே இன்ஜின் தான் நமக்கு ரெனால்ட்டோட கைகர்லையுமே கிடைக்குது. ஸோ அதுலேயுமே டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான். இதுவே நீங்கள் பட்ஜெட் ஓரியன்டாக போனீங்கன்னா 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இருக்கும். அது நமக்கு 72 பிஹெச்பி அண்ட் 96 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இந்த டர்போ சிவிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 152 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் வித் மேனுவல் கியர் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா 160 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா மேபி இந்த சிவிடி கியர் பாக்ஸோட அந்த ரிலையபிலிட்டி அந்த லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா இதை வந்து பிராண்ட்ஸ் யூஸ்வலாகவே பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஹோண்டாவில் அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸில் வி ஹாவ் டீசல் இன்ஜின் ஐடிடெக் டீசல் இன்ஜின் விட்டாங்க. அப்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் டீசல் இன்ஜினோட சிவிடி கியர் பாக்ஸ் காம்போவோட ஹோண்டா கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு நார்மல் அதாவது மேனுவல் இன்ஜினில் இருக்க பவர் பார்த்தோம்னா 100 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே சிவிடி கியர் பாக்ஸ் காம்போவில் 80 பிஹெச்பி சம்திங் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது எதுக்காக ரீசன் அந்த பவர் குறைக்கிறாங்க, இந்த மாதிரி டார்க்கை குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கியர் பாக்ஸோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். சிவிடி இஸ் அ குட் கியர் பாக்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி இப்போது இந்த செக்மெண்ட்டில் நம்ம சிவிடி கியர் பாக்ஸ் பார்க்க முடியாது. இதில் இருக்குது, ரெனோ கைகரில் இருக்குது. மிச்சப்படி நீங்கள் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஒன்று டிசிடி கியர் பாக்ஸ் தான் வரும், அப்படி இல்லைனா டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக போகுது கைஸ். அண்ட் ஆல்சோ இன்ஜினுமே நல்ல ரிஃபைண்டாக தான் இருக்குது. நமக்கு பெருசாக அந்த நாய்ஸுங்கிறது உள்ளே கேட்கல. நம்ம ஹையர் ஆர்பிஎம்ஸ் எடுத்துகிட்டு போனாலுமே அந்த சவுண்ட் வந்து நம்மளை டிஸ்டர்ப்லாம் பண்ணல, நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் ஹார்ட்னஸ் நமக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ இது வந்து சிவிடி கியர் பாக்ஸ் காம்போ எனக்கு சின்ன ஒரு மிஸ் தான் இந்த கியர் பாக்ஸில். என்ன அப்படின்னா நமக்கு மேனுவல் மோடு எங்கேயுமே கிடைக்கல. ஃபுல்லாகவே நம்ம ஆட்டோமேட்டிக்கில் தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க ஒன்று இந்த இது கொடுத்துருக்கலாம், பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைனா ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷனாவது கொடுத்துருக்கலாம். கியர் லீவரில் ரெண்டுமே அவங்க கொடுக்கல. ஸோ அது இருந்துருந்துச்சுன்னா டிரைவிங் இன்னுமே கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்கும். ஸோ அதுதான் எனக்கு பட்ட ஒரு சின்ன மிஸ், அவ்வளோதான். ஏன்னா ஆப்வியஸ்லி ஆட்டோமேட்டிக்னு எடுத்தாலே ஒன்று ட்ரிப்ட்ரானிக் இருக்கும், இல்லைனா பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ சிவிடி கியர் பாக்ஸில் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் ஆர்பிஎம்ஸில் நமக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், பட் அதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த புல் வந்துட்டு நமக்கு இருக்காது. சவுண்டு மட்டும்தான் நமக்கு கேட்கும். அது அந்த சிவிடி கியர் பாக்ஸோட ஒரு குணம் தான் அது. ஸோ அது வந்துட்டு இதில் பெருசாக ஃபீல் ஆகலை, நல்லாவே கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் இது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம்னா டாடா பஞ்ச் இருக்குது, அது நமக்கு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். ஹுண்டாய் எக்ஸ்டர் இருக்குது, அதுலேயுமே 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் வரும். இந்த கார் அண்ட் கைகரில் நமக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஃப்ராங்ஸில் நமக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரும். திரும்ப ஒரு ஹைவேஸ் விசிபிலிட்டியும் நல்லா டாப் கிளாஸாக தான் இருக்குது. நமக்கு எந்த இடத்துலையும் பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகலை. ஏபிஎல்லாம் நல்லா தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. சரியான புல் இருக்குது கைஸ்.
நீங்கள் ஹைவேஸில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் பாருங்கள், ரைட் கார்னரு அப்படியே சாதாரணமாக எடுக்குது. ஸ்டெபிலிட்டியுமே நல்லா டாப் கிளாஸாக இருக்குது. இது ஒரு லெஃப்ட் கார்னர். பிரேக்ஸ் ஓகே தான், பிரேக்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் இந்த சென்சிட்டிவிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். 110ல் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 110ல் போகிற மட்டும் நமக்கு அந்த டயர் நாய்ஸ் அண்ட் விண்ட் நாய்ஸ் லைட்டாக கேட்குது. அதாவது இந்த இன்ஜின் வந்து போதும் என்னை விட்டுரு, ப்ரீத் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லவே கிடையாது. மிதிக்க 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 போயிட்டே தான் இருக்கு. கன் மாதிரி போயிட்டு 130, ஆனால் ஸ்டெபிலிட்டி கன் மாதிரி இருக்கு. நைஸ். ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்பீட்ஸில் மட்டும் நமக்கு விண்ட் நாய்ஸ் லைட்டாக கேட்குது. அது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆப்வியஸ்லி யாரும் 130 140லாம் ஆல்ரெடி க்ரூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் நல்லா இருக்கு. இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு ரைட் கார்னர், ஒரு லெஃப்ட் கார்னர், எல்லாமே நீங்கள் வந்து சாலிடாக எடுக்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப 17.5 km/L ARAலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 80 to 100 மெயின்டைன் பண்ணி ஒரு சாஃப்ட் டிரைவராக இருந்தீங்கன்னா நீங்கள் 19-20 வரைக்குமே கஸ்டமர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைலும் கூட. ஏன்னா மேனுவலுங்கிறப்போ நம்ம கியர் மாற்றி ஹையர் கியர்ஸில் கூட ஓட்டி பழகிட்டோம்னா நமக்கு மைலேஜ் நல்லா எடுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால அதுவாக செலக்ட் பண்ணுற கியர்ஸ் தான். பிரேக்ஸ் நம்ம பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. ஆல்சோ சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த காரில் 6 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்டர்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு ஃபன் டு டிரைவ் காராக தான் இருக்குது இந்த நிசானோட மேக்னைட் டர்போ CVT. இன்றைக்கி வந்து நம்ம கூட காரை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாத ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம் அந்த நிசான் மேக்னைட்டை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு. ஸோ ராஜேஷ், நீங்கள் சொல்லுங்கள், கார் எப்படி இருக்குது? 130ல் போகும்போது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல 130 போவோம் இன்றைக்கி அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த கார்னர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியை இன்ஸ்பயர் பண்ணி இருக்குது. ஸோ எஸ், உள்ளே உட்காந்துருக்கேன், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி இந்த கேபின் என் ஃப்ரெண்டை நம்பி நான் உட்காந்துருக்கேன். ஸோ இட்ஸ் எனிவே ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்டு கூட எப்படி உட்காரும் அப்படின்னு. ஸோ தட்ஸ் வை. ஓகே, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அண்ட் ஏசியோட எஃபெக்ட்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு 12 o'clock பக்கமாக தான் ஒரு டைமில் இருக்கோம். ஸோ இந்த டைம்லேயும் கூட ஏசியோட த்ரோ நல்லா தான் இருக்குது. கேபினை ஈஸியாக கூல் பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் ஸ்வீட் ஸ்பாட். 110லாம் அதுக்கு ஸ்வீட் ஸ்பாட். நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த இடத்துல அந்த சஸ்பென்ஷனோட ஹார்ட்னஸை நான் ஃபீல் பண்ணேன். சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. பட் அதுதான் வந்து இந்த ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்கு அதுதான் காரணம். ரெட் பெடலுமே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டுறதுக்குலாம் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு குயிக்கான ஓவர்டேக் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நான் அந்த பேடல் ஷிஃப்டர்ஸை மிஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி யாரெல்லாம் இந்த காரை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி வேணும், இந்த செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு கார் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார் வேணும், எனக்கு ஓட்டுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும், நான் அடிக்கடி லாங் ட்ரைவ்ஸ் எடுத்துகிட்டு போவேன், அதனால் எனக்கு ஆட்டோமேட்டிக் கார் வேணும், அண்ட் ஆல்சோ மைலேஜும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு டீசெண்டான ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு இந்த கார் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் நிறைய கார்ஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் இந்த காரை வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னாலும் டீசெண்டாக லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லை அப்படின்னு பெருசாக நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் ஃபீச்சர்ஸ் இல்லாத மாதிரி இல்லை. ஸோ நமக்கு சேம் 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இது வந்து டெக்னா ப்ளஸ் வேரியண்ட். இதில் வந்துட்டு நமக்கு
கம்ஸ் பேக் வித் ஆல் பெல்ஸ் அண்ட் விசில்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு ஆம்பியன்ட் லைட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இப்போது ரீசெண்டாக ஆட் பண்ணது இதெல்லாம். 8-inch டச் ஸ்க்ரீன், 360-degree பார்க்கிங் கேமரா, ஆட்டோ டிமிங், IRVM, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு வந்துடுது. மிஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா மேண்டேட்ரி கிடையாது, பட் இந்தியன் பீப்புள் ரொம்ப விரும்புகிற ஒரு ஃபீச்சர் சன்ரூஃப் அண்ட் ஆல்சோ ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட். இது ரெண்டுமே ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் நம்ம அக்சரிஸில் கூட பேட் வாங்கி வச்சுக்கலாம். சன்ரூஃப் மேபி இந்த அப்டேட்டில் அவங்க கொடுத்துருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. சன்ரூஃப் வந்துட்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஹை ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கப்போ தயவு செஞ்சு சன்ரூஃப் மேலாம் ஏறி நிற்காதீங்க, அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் போய் முடிஞ்சிடும். நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் இப்போ நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிலேயே. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 11,67,000 rupees ஸ்டார்ட் ஆகுது. இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் வித் சிவிடி கியர் பாக்ஸ் காம்போவோட நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 11,67,000 rupees ஸ்டார்டிங் வேரியண்ட். அசென்டா வேரியண்ட்லேருந்து நமக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வித் சிவிடி கியர் பாக்ஸ் காம்போ கிடைக்கும். இது வந்து டெக்னா ப்ளஸில் டியூல் டோன் வேரியண்ட். இது நமக்கு 14,57,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. கொஞ்சம் ப்ரைஸியரான சைட் தான். எதில் கன்வின்ஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினுக்காகவே நீங்கள் கன்வின்ஸ் ஆகலாம். இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் காம்போக்காகவே நீங்கள் கன்வின்ஸ் ஆகலாம். அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே தான், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நார்மல் ரோட்ஸ்லாம் போகிறப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் டீசெண்டான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மைலேஜும் டீசெண்டாக தான் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ சர்வீஸ் காஸ்ட்டுமே நிசான் வந்துட்டு கண்ட்ரோலாக தான் வச்சுருக்காங்க. ரொம்பலாம் சர்வீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. பேட் ரோட்ஸில் மட்டும் நீங்கள் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது பேட் ரோட் தான். ஸோ நல்லா இருக்கு கைஸ், டீசெண்டான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம் இந்த காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில். ஸோ இதுதான் கைஸ் இந்த நிசான் மேக்னைட் டர்போ சிவிடியோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Real soon. Take care. Bye bye and drive safe.